ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். வி ஹேவ் அஸ்வின் அண்ட் ரேவந்த். ஆப்வியஸா நம்ம வந்து ஒரு த்ரோ பேக் தான் போக போறோம். 75 days ஆஃப் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆர்சிபி வந்து எமர்ஜஸா வின் பண்ணிட்டாங்க. ரேவந்த் ஆக்சுவலி வந்திருக்காரு. அஸ்வின் ஐ திங்க் இஸ் an ஆர்சிபி ஃபேன். அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ யா, நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல. நிறைய பேசியாச்சு நேத்து. நாங்க ஒரு 8 hours லைவ் போனோம்னு நினைக்கிறேன். 5 hours அண்ட் அகைன் ஒரு 3 hours நிறைய பேசியாச்சு. ஸோ அஸ்வின், ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் த ஃபைனல்ஸ். எஸ்டர்டே நாங்க நிறைய பேசிட்டோம். அதான் வி வாண்ட் somebody new to come and speak about the finals. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆர்சிபி ஃபேனை கூப்பிட்டது ஒரு வகையில நல்லதுதான். இந்த 7G ரெயின்போ காலனில வந்திருக்கும்ல கடைசியில, அத போடி என் பையன் டிவி ஹீரோ கொண்டால வேலை செய்யறான். அதே மாதிரி எவ்வளவு ட்ரோலுங்க. பொம்பளை கப்பு, லாலிபாப்பு, விராட் கோலியோட சோக்கரு, இவ்வளோ ஃபுல்லா அவருக்கு எமோஷனா இருக்கோ இல்லையோ, அவரோட சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் எமோஷனா இருந்துச்சு. நேற்று நைட்லாம் எங்களுக்கு தூக்கமே வரல. ஐயோ இப்படிதான் இருக்குமா ஐபிஎல் கப்பு, ஐயோ ஐபிஎல் கப் ஜெயிச்சா இப்படிலாம் இருக்குமோ. ஆல் ஓவர் செலிப்ரேஷன்ஸ்ல இருந்து அனலிட்டிக்கல் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஒத்துக்கிற சில பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சில பேர் பத்துக்கல. பட் அனலிட்டிக்கல்ஸ் எல்லாம் தாண்டிடுச்சு எமோஷன்ஸ், எல்லாத்தையும் தாண்டிடுச்சு எமோஷன்ஸ். கோலியா இருக்கட்டும், கோலி அழுதான் நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சவரை அழுவாம ஆர்சிபி கப் அடிச்சு அழுகுறாருன்னா அவருக்கு எந்த அளவு டெஸ்பரேட் இருந்திருக்கும். எல்லாத்தையுமே ஒரு டீமுக்காக கொடுத்துட்டு, நம்ம ஆபீஸ்லயே அப்படிதான், ஆபீஸ்ல இருந்து எல்லா பர்சனல் லைஃப்லயும் அப்படிதான், நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருப்போம். நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருங்க, எம்ஐ ஃபேனா இருங்க, ஆனா ஆர்டிஓ நிலைமை உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க, ஸ்டில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கும். கடைசி வரைக்கும் கடைசி ஸ்டெப் வரைக்கும் போய் ஃபெயில் ஆயிருப்போம் இன்டர்வியூல இருந்து எல்லாத்துலயுமே. ஸோ ஆர்சிபி இஸ் வெரி மச் கனெக்டட் டு எமோஷன்ஸ். நேத்தி மேட்ச்ல பார்த்தோன்னா வந்து ரஜத் பாத்திதார் ரொம்ப 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 சந்தோஷம். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு நேத்தி ஃபுல்லாவே. அனலிட்டிக்கல் ஸ்பாட் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒருத்தர 3 வருஷம் ஃபைனல்ஸ் ஏற்கனவே வந்துட்டு 4வது வருஷம் வந்திருக்கணும். இந்த டாஸ் பேட்டிங் எடுத்ததுக்கப்ப எனக்கு ஒரு பெரும் மூச்சு. அப்பாடா 3 வாட்டி நடக்காதது வந்து 4வது நடந்திருக்குன்னா என்னதுன்னா 3 வாட்டி சேசிங் எடுத்தோம், நிறைய வந்து கடவுளா பேட்டிங் கொடுக்குறாரு. ஆஹா, அப்ப இந்த வாட்டி கண்டிப்பா இருக்குங்கிற கப். அதே மாதிரி அவன் எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க 200 ரன் அடிச்சாதான் ஜெயிக்கிறது கஷ்டங்க இந்த பிச்சுல, அவ்வளவு கஷ்டம் அப்படின்னாங்க. உள்ளுக்குள்ள எனக்கு தோணுச்சு 190 கஷ்டம் தான், ஏன்னா ஃபைனல்ஸ் ப்ரெஷர் இருக்கு, கண்டிப்பா வந்து அதுல கொண்டு போயிடலாம், கண்டிப்பா ஜெயிச்சலாம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல 30 ரன்னுக்குலாம் விக்கெட் விழுவாம நினைச்சேன், சேர்றா எதுக்கும் நீ வந்து என்ன இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம், ஷேர் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, எமோஷன்ஸ் ரீல்ஸ் எடுத்து வச்சுக்க, இன்னைக்கு ஃபுல்லா தான் போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சேன். தேங்கால் குருணால் பாண்டியா வந்து தேவதூதன் வந்து தூதுவனா வந்து எங்களுக்கு காப்பாத்திட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். வேற எதுவே கிடையாது வாழ்க்கையில. சொல்லுவோம்ல, ஆர்சிபி மட்டும் கப் அடிச்சுனா வாழ்க்கையில எல்லாம் சரியா இருந்தா, அந்த ஃபீல் தான் எனக்கு. எவ்வளவோ பார்த்துட்டேன், ஆர்சிபி மட்டும் கப் அடிச்சுட்டா போதுங்க, அதுக்கப்புறம் என் லைஃப் மாறிடும். அந்த அளவு இப்ப பாத்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா பல்லா இருக்கும் எனக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பெங்களூர் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். எந்த எந்த ஐபிஎல் டீமுமே வந்து பரேட் எல்லாம் நடத்தல. இப்ப பரேட் எல்லாம் நடத்துறாங்கன்னா பாத்துங்க, என்னன்னா மூஞ்சி ஃபுல்லா பல்லு. ரொம்ப சந்தோஷம். இது வந்து வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு என்னன்னு. நல்லா ஆர்டிகுலேட் பண்ணீங்க. ஆர்சிபி பத்தி பேசியாச்சு. ரேவந்த், பிபிகேஎஸ், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒன்லி கேப்டன். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அங்க. பிரப் சிம்ரன் அண்ட் அங்க பிரியான்சாரியா, அதுக்கப்புறம் நெஹால் வதேரா. ஆஃப் கேம் அவருக்கு சஷாங்க் சிங் இந்தியாவுக்கு ஆடினது கிடையாது. ஐ திங்க் அந்த he has led a bunch of young talented Indians. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நீங்க பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 9 out of 10 people இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க டாப் 2லயும் ஃபினிஷ் பண்ணிட்டு பிளே ஆஃப்ஸும் போய் ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி சேஸ் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த குவாலிஃபயர் 2. தாட்ஸ் ஆன் பஞ்சாப் கிங்ஸ், ரேவந்த்? ப்ரோ, கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். யாருமே வந்து பஞ்சாப் கிங்ஸ் நிலைமையில இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சே பார்க்கல. ஆர்சிபி கண்டிப்பா, ஏன்னா பயங்கரமான லாங் வெயிட்க்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து லீஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைசி. அவங்க பிளே ஆஃப்ஸே வந்து 2 சீசனும் எதுமோ தான் வந்திருக்காங்க. ஃபைனல்ஸ் 2வது தடவை, பிளே ஆஃப்ஸே 2-3 தடவை தான் நினைக்கிறேன். ரொம்ப வெரி ஃபியூ சீசன் தான் அவங்க காம்படிஷன்லயே இருந்திருக்காங்க, அந்த டாப் 4லயே. அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல எங்கேயோ எடுத்துட்டு போனாரு. அது இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் பிளே ஆஃப், அந்த ஃபைனல் ப்ரெஷர் தான் ப்ரோ நேற்று அப்படியே தெரிஞ்சுது. ஏன்னா அந்த பிரப் சிம்ரன் அவுட் ஆனதா இருக்கட்டும், பிரியான்சாரியா கேட்ச் எல்லாமே அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஃபைனல்ஸ் ப்ரெஷர். நேஹல் வதேரா வந்து நல்லா ட்ரஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் வந்து அவர் ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு நீங்க வந்து ஸ்டாயினிஸ் உள்ள அனுப்புன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மேல அந்த ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா 47 of 28 அடிச்சிருந்தாரு. இந்த சீசன் நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்ச் நிறைய விளையாண்டாரு. அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த ஃபைனல் ப்ரெஷர் தான் அவரை அந்த 13 of 18 ரொம்ப குரூஷியல் ஆயிடுச்சு. அவரும் சஷாங்க் சிங் ஒரு 10 of 10 இருந்தாரு. அங்க இருந்து எங்கேயோ எடுத்து அங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. ரெண்டாவது இங்கிலீஷ் விக்கெட் ராங் டைம்ல விழுந்துருச்சு. ஏன்னா நல்லா செட்டில் ஆயிட்டு இருந்தாரு. என்னதான் விக்கெட் போயிருந்தாலுமே 6 அடிச்சிட்டு இருந்தாரு. வேற என்ன சொல்ல ப்ரோ, எனக்கு இதெல்லாம் நான் அஸ்வின் ப்ரோக்கும் நானும் ஒரு 4-5 நாளா இன்ஸ்டாகிராம்ல பேசிக்கிட்டே இருந்தோம். என்னங்க பயங்கர அக்ரெசிவா இருக்காரு, நீங்க வேணா பாருங்க ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு. அவரு ஒரு ரீல் அனுப்புவாரு, நான் ஒரு ரீல் அனுப்பிச்சு, எப்படியா இருந்துச்சு.
கோலி அழுதவொடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஏன்னா இத்தனை நாள்லாம் நம்ம இவரை வந்து இவர் அக்ரெசிவ் கோசம் நம்ம எகெயின்ஸ்டா இருந்தோமான்னு எனக்கே ஒரு சைன் நான் எனக்கே தெரியல அது எப்படி நான் வந்து டக்குனு எல்லாம் மறந்து போனேன். அந்த கோலி எழுதோன்னு சரி ஏன்னா எல்லாம் மறந்து போச்சு ப்ரோ. எனக்கு அந்த ஆர்சிபி எனக்கு ஃபேவரட் டீம் இல்ல, கோலி வந்து அக்ரெசிவ் எனக்கு பிடிக்காது, எல்லாமே இருந்தது. அது எல்லாமே அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் எனக்கு மறந்து போச்சு. அதான் ஐ திங்க் நல்லா ஆர்டிகுலேட் பண்ணீங்க. ஏன்னா அஸ்வின் ஜூன் 3 வந்து அபிஷியல் தீபாவளி ஆஃப் பெங்களூர், செகண்ட் தீபாவளி ஆஃப் கர்நாடகான்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஏன்னா உங்களுக்கு நவம்பர் 1 கர்நாடகா ராஜோத்சவ டே இருக்கு. தீபாவளி அக்டோபர்ல கிடையாது, நம்ம ஜூன் 3 நம்ம ஒரு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்படி அதெல்லாம் பண்ணலாமா? இல்ல ஆஸ்கார் அவார்டு குடுறா ட்ரம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. அது மாதிரிதான் கவர்மெண்ட் லீவ் விடுங்கடா, கவர்மெண்ட் லீவ் விடுங்கடா, லோக்கல் ஹாலிடே விடுங்கடா. சோ இது எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகுறது மாதிரி சொல்றேன். தீபாவளி தாங்க. இப்போ நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, நாங்க இதுக்காக வெயிட் பண்ணோம். 3 வருஷமா இந்த பாகிஸ்தான் மூக்கா ஞாபகம் இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எல்லா வாட்டியும் வந்து வெடியை மட்டும் வாங்கி வச்சிருவாங்க, வெடிக்க முடியாது. நிறைய வாட்டி நாங்க வெடியை மட்டும் வாங்கி வச்சோம். வெடி மட்டும் இல்ல, எங்களுக்கு வந்து அது ஒரு எமோஷன்ஸ். ஏன் அதை திருப்பி சொல்றோம்னா வந்து இது எப்படி இருக்கும்னு நாங்க பார்த்தது கிடையாது. கடைசி வரைக்கும் போய் இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கப்புறம் இதே டீம் வந்து இன்னும் 2-3 கப் இருந்தா இதே எமோஷன்ஸ் இருக்கவே இருக்காது. நான் ஃபார் ஷுர் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவாங்கல்ல, 1 brings 2, 2 brings 3ன்னு சொல்லுவாங்க எப்பயுமே. அந்த ஃபர்ஸ்ட் நீ எடுத்துட்டீங்கன்னா போதும். ஒரு கம்பெனிக்குள்ள நுழைஞ்சா போதும், அங்கேருந்து எப்படி வேணா போயிடலாம். நுழையிறதுதான் பிரச்சனை. அது மாதிரி ஃபர்ஸ்ட் கப்பு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கப் நீ எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2-3 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இது வந்து நான் ஆஸ்கார் அவார்டு கொடுறா ட்ரம்ப் தான் என்னை பொறுத்தவரை. கவர்மெண்ட் ஹாலிடே விடுறா அவன் சொன்னா பாருங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே விடுறா. அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெய்ட் லீவாவது கொடுங்கடா, பிஎல்லாவது கொடுங்கடா தான் அடுத்த வாட்டி. அந்த மாதிரிதான் சொல்றீங்க. இது இனிமே இருக்கு. மை டீப் விஷயம்னா வந்து இனிமே இருக்க போறது வந்து தமிழ்நாடுவா இருக்கட்டும், ஆர்சிபி ஃபேன்ஸ், கர்நாடகா ஆர்சிபி ஃபேன்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு திங் நான் சொன்னோம், ஆர்சிபி ஃபேன்ஸ் வி காட் வாட் வி வாண்ட். இனிமே வந்து இந்த ஜெயில் ஜெர்சி போட்டு இருக்கிறது, மற்ற டீம் மேல வன்மத்தை பரப்புறது, அதெல்லாம் வேணாம். நம்ம மேல பரப்புனதை நம்ம விட்டுட்டோம். நம்ம இதுக்கு மேல வந்து நம்ம இதை வச்சு நம்ம பெருமையை பேசுவோம். இங்க இருந்து 2, 3, 4ன்னு போவோம். அதைதான் மாலவாளன் கூட பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். வின்னிங் இஸ் அ ஹேபிட். ஒன்னு ஜெயிச்சா ஒன்னு அடுத்த வருஷம் நம்ம இதுலதான் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அதுக்கு ஒரு ஸ்டோரி போடலாம். 2016 எப்படி நம்ம அங்க தோத்தோம், அங்கேயே ஜெயிக்கலாம் வாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு டீமை பில்ட் பண்ணி அங்கேருந்து கொண்டு போங்க. ஸோ இட்ஸ் அபவுட் ஃபியூச்சர் நவ். டோன்ட் ரிலை ஆன் பாஸ்ட் ஆன். இனிமே நம்ம லாலிபாப் சொல்ல மாட்டாங்க, இனிமே கப் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் திருப்பி சொல்லக்கூடாது. பொம்பளை கப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய கேவலமான வார்த்தை நினைச்சு. அஸ்வின், எனக்கு ஆர்சிபி எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரியா, நான் மிடில் கிளாஸ் வந்ததுனால நான் கொஞ்சம் எவால்வ் ஆனேன். ஆனா இந்த பொம்பளை கப் சொன்னது எனக்கே பிடிக்கும். என்னடா இவனுங்க பொம்பளை கப்லாம் யாரு ஜெயிச்சா என்ன, இவங்க ஸ்மிருதி மந்தானா எவ்வளவு நல்ல பிளேயரு, அவங்களா ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஐ வாஸ் டோட்டலி நாட் இன்டு தட். சரி, நம்ம வந்து கொஞ்சம் மேட்ச் ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம் ப்ரோ. இப்ப நாங்க அதை வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். சிஎஸ்கே கிட்ட உண்மையா சொன்னா எங்கள்கிட்ட பொம்பளை கப்பும் இருக்கு, ஆம்பளை கப்பும் இருக்கு. உங்கள்கிட்ட பொம்பளை கப் இருப்பான்னு நாங்க கேட்போம். பொம்பளை அந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்ல வந்து இன்னும் சிஎஸ்கே டீம் உள்ள வரல. அதுல வந்து இல்ல அதுல ஸ்மிருதி மந்தானா ஒரு கமெண்டே பண்ணாங்க தெரியுமா, சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வராதனால நாங்க கொஞ்சம் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணாங்க. அந்த ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அனாலிட்டிக்ஸ்க்கு ஜம்ப் பண்ணுவோம். ஆர்சிபி சொல்லுங்க. அது சிஎஸ்கேவோட ஓனர் என்ன கமெண்ட் பண்ணாருன்னு தெரியும்ல ஸ்ரீனிவாசன்? அதுல அது தெரியும், அது அப்புறம் பேசலாம். அது அப்புறம் பேசலாம். இப்போ வந்து நம்ம அனாலிட்டிக்ஸ்ல கொஞ்சம் ஜம்ப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சேசிங் டீம் வில் ஹேவ் அன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க ரேவந்த். சோ ஆர்சிபி வந்து டாஸை தோத்துட்டாங்க. சோ இப்ப எல்லாரும் பிளெஸிங் அண்ட் டிஸ்கிரேஸ் சொன்னாங்க. பட் அப்பவே வந்து பிபிகேஸ் பேட் சேசிங் சொன்னதுக்கு அப்புறம் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் அவுட் ஆயிட்டாரு. 6 overs 55 runs, 10 overs 90 for 2 ஏதோ இருந்தாங்க ஆர்சிபி. நீங்க 190 ஆர்சிபி அடிக்கும் போது உங்க தாட்ஸ் என்ன இருந்தது? லைக் பிபிகேஸ் சேஸ் பண்ணுவாங்கன்னு இருந்ததா, டபுள் பேஸ்ட் விக்கெட் இருந்ததா, இல்லாட்டி லைக் இந்த ஃபைனல் டஃபா போகும்ன்றதா? இல்ல ப்ரோ, ஏன்னா நான் 190 வந்து எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா 10 run ஷாட் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது கரண்ட் பஞ்சாப் டீம் வந்து குஜராத் அந்த அகமதாபாத் ஸ்டேடியம்ல நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே 243 ரன் அடிச்சாங்க. ஸோ பிளஸ் ஓப்பனிங் பார்வையோட நல்லா இருக்கு. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து அப் டு தி ஆர்டர்ல வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்குறாருங்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா சேசஸ் ஆன் தான் நினைச்சேன். சத்தியமா சொல்ல போனோம்னா அந்த குணால் பாண்டியா ஓவர் தான் மேட்சே மாத்திடுச்சு. எல்லாமே வந்து நல்லா குட் ஸ்டார்ட் பை பிரப்சிம்ரன் அண்ட் பிரியான்சாரியா ரெண்டு. அவங்கள்ட்ட அதான் டக்கு டக்குன்னு அடிப்பாங்க, அவுட் ஆயிடுவாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் அந்த நல்ல இன்னிங்ஸை கொண்டு போனாரு. ஸோ அவரோட விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. அவர் இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் சான்சஸ் பஞ்சாப் கையா இருந்திருக்கும்.
அவரும் அவுட் ஆயிட்டாரு, ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாரும் போது ப்ரெஷர் வந்து அப்படியே ஃபைனல்ஸ் ப்ரெஷர் சஷாங்க் சிங் மேலே நேகல் வதாரியா மாதிரி ஏறி உட்காந்துருச்சு. அந்த ஒரு குருணால் பாண்டியா ஓவர் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடினாங்க, கொஞ்சம் நிறைய சிங்கிள்ஸ் ஆடினாரு, டாட் பால் விளையாண்டாரு நேகல் வதேரா. அந்த இடத்துல அப்படியே ரேட்டில் ஆயிட்டாங்க, அந்த இடத்துல அப்படியே டேக் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் டெத்ல வந்து உங்களுக்கு வந்து ஹேசல்வுட் போட போறாரு, புவனேஸ்வர் இருக்காருங்கும் போது எப்படியும் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். சோ எனக்கு கரெக்டா சொன்னீங்க. பட் அஸ்வின் டேக் அஸ் த்ரூ இது ஆர்சிபி பேட்டிங். ஒரு பிபி கேஸ் பத்தி சொல்லிட்டாரு ஃபுல்லா. நான் ஆர்சிபி பத்தி உங்கள்கிட்ட கேட்கறேன். ஆர்சிபி பேட்டிங் நீங்க ஆடும்போது என்ன நினைச்சீங்க? 190 போறோம்னு நினைச்சீங்களா, இல்லாட்டி 10-15 ரன் ஷார்ட் நினைச்சீங்களா, இல்லாட்டி யூ கேன் டேக் அஸ் த்ரூ? ஏன்னா கோலி எல்லாம் வந்து மெதுவா ஆடினாரு, 40 of 33 ஏதோ அடிச்சாரு. எல்லாரும் வந்து டெஸ்ட் நாக் அப்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப அதுதான் சொல்ல வந்தோம். எல்லாருமே என்ன பண்ணாங்க, டெஸ்ட்ல இருந்து கோலி ரிட்டையர்ட் ஆகல, அதனாலதான் ஐபிஎல் அந்த நாக் ஆடுறாரு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கோலி அவுட் வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஜிதேந்திர சர்மா அவுட் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பொட்டலமாச்சு. அடுத்த 10 ரன்ல ஏதோ வந்து டீமே ஆல் அவுட் வர நிலைமையில போச்சு. ஸோ இங்கதான் வந்து கோலியோட விக்கெட் பெரிய வைட்டல். இதைதான் திருப்பி திருப்பி சொல்றோம். 120 130 ஆடுறாங்க பிரச்சனை. எனக்கு என்னன்னா வந்து டு பி ஆனஸ்ட் வந்து கோலி கொஞ்சம் ஸ்பீடா ஆடிருக்கலாம். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா வந்து கோலி சுத்தி ஆடுறவரை கோலி ப்ரெஷர் பண்றாரு. உண்மையா சொல்றேன், நான் என்னதான் பெரிய கோலி ஃபேனா இருந்தாலும் நான் கோலி வந்து நேத்துக்கெல்லாம் இன்னிங்ஸ் நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த இது அவர் அவுட் ஆனா ஒரு ரெண்டுல நின்று ஆடணும், அதெல்லாம் ஓகே. ஆனா இப்பெல்லாம் T20 மாறிடுச்சிருங்க. இப்பெல்லாம் ஒரு ரன்ல புடிச்சு ஆடுறதெல்லாம் வந்து 2016-17 வரைக்கும் ஓகே. இப்ப அடுத்த வருஷம்லாம் வந்து நம்ம இந்தியாவில வேர்ல்ட் கப் T20 எல்லாம் வச்சுக்கிட்டுலாம் திருப்பி ஒரு பக்கம் பிடிச்சி ஆடுறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, உண்மையா சொல்லணும். அந்த அதர் ஹேண்ட் வந்து 190 ஐ தாட் 200 ஜிதேந்திர சர்மா ஒரு அன்லக்கி அவுட். ஜிதேந்திர சர்மா மட்டும் தான் ஆக்சிலேட் பண்ணாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து ஜிதேந்திர சர்மா ஒரு ஆக்சிலேஷன் தான் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இன்னொருத்து பார்க்க வந்து 190 என்னைய பொறுத்தவரை டு பி ஆனஸ்ட் இட்ஸ் இனஃபா தான் இருந்துச்சு. எனக்கு உள்ளுக்குள்ள பிலீவ் இருந்துச்சு கண்டிப்பா வந்து. ஏன்னா எனக்கு வந்து பவுலர்ஸ் இந்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண வரைக்கும் வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஏதாவது வந்து ஒரு 2-3 ஓவர்லயே ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்லயே நம்ம ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்துட்டோம்னா நம்ம மேட்ச்ல தான். 190 இருந்தாலும் சரி, 160 இருந்தாலும் சரி, 170 இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து என்னதான் பெரிய பெரிய பிச்சா இருந்தாலுமே வந்து ரோஹித் சர்மாவா இருக்கணும், அவர்லாம் 120 டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, 140 டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. பிச்சர்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஆனா ஃபைனல் ப்ரெஷருங்கிறது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஸோ அதுக்கு பயந்து தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே எடுப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து அதுக்கு பயந்து தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே எடுப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது வந்து 190 எனக்கு நல்லாவே இனஃபா இருந்துச்சு. ஸோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வந்து பவுலிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர் நாங்க நினைச்ச மாதிரி போகல. எவ்வளவு எட்ஜஸ்ல 4 போயிருக்கோம். இங்க பிரியன்ஷா எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 2 6 வந்து எட்ஜாயே போவேன், 2-3 4 போவோம் ஆசிலோட 2-3 ஓவர். ஸோ பேட்டிங் பொறுத்தவரை வந்து கோலி அடிச்சதெல்லாம் ஓகே, பட் கோலியோட விக்கெட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஆடிக்கலாம், அதுல வந்து நான் மாற்று கருத்து கிடையாது. பட் அவரை சுத்தி ஓரளவு மேனேஜ் பண்ணி 190 கொண்டு போயிட்டாங்கன்னா ஒரு ஓவர்ல பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 80 அடிச்சுட்டு இருந்தாங்க. 10 ஓவர்ல 80 கிட்டயோ அவளுக்கிட்ட தான் இருந்தாங்க. எங்க கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் ஜிதேந்திர சர்மா அப்புறம் ஜிதேந்திர சர்மா வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு கபால். அதுக்கப்புறம் வந்து ரொமாரியோவுக்கு ஒரு பால் மாட்டி ரொமாரியோ அவுட்டோட அப்புறத்துல அந்த ஒரு 6 வந்திருக்காரு. இட்ஸ் அபவுட் மேட்டர்னு. டு பி ஆனஸ்ட் அனலிட்டிக்கல் சொல்லும் போது கோலி ஆடுறது எங்களுக்கு இல்லை. கோலி சுத்தி ஆடினது எல்லாருமே வந்து ஓரளவு நல்லா விளையாண்டதுனால இந்த ரன் வந்துச்சு. இல்லைன்னா கோலி வாஸ் தேர் டு பிளேம். ஐ ஆல்சோ நீட் டு அட்மிட் இட். சும்மா கோலி கண்ணியா இருக்கனால எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கோலி வாஸ் தேர் டு பிளேம். கோலி வாஸ் தேர் டு பிளேம், பட் இட் ஹஸ் பீன் மேனேஜ் ஃப்ரம் அதர் பேட்டர். ஸோ 190 இஸ் டூ குட், டூ பார் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் பவுலிங் வாஸ். அதனால வந்து ரெண்டுமே ரொம்பவே பார் ஸ்கோர் தான் எங்களுக்கு. அது நான் 160 170 பால் போடலாம்னு நினைச்சேன். 190 இன்னும் எனக்கு பூஸ்ட் மாதிரி தான். எனக்கு அது பூஸ்ட் மாதிரி தான். ரேவந்த் இப்போ வந்து கிளட்ச் கார்டு. ஏன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இது காமிச்சிட்டு இருந்தாங்க 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஆர்சிபி 55 for 1, இவங்க பிபிகேஎஸ் வந்து 52 for 1 ஆஃப்டர் 6 ஓவர்ஸ். அங்கதான் நம்ம கிளட்ச் கார்டு வந்தாரு கிருணால் பாண்டியா. எங்க இருந்தோ வந்தாருன்னு தெரியல. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் 4 overs 17 runs 2 wickets. குரூஷியல் விக்கெட் ஆஃப் பிரப்சிம்ரன் அண்ட் இங்கிலீஷோட விக்கெட் அவர் தலைவர் தான் எடுத்தாரு. ஏன்னா இங்கிலீஷ் வந்து அவர் வேற கிரவுண்ட்ல ஆடுறது, அவர் தனியா ஆடுற மாதிரி இருந்தது. இங்க வந்து அவுட் ஆயிட்டு இருந்தாங்க, அவர் பாட்டி இங்க 6 அடிச்சாரு, சிங்கிள் கொடுத்தாரு, இவர் 4 டாட் பால் ஆடுவாரு, திருப்பி அவருக்கு ஸ்ட்ரைக் வரும், இங்கிலீஷ் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் இன்னொரு 6 அடிப்பாரு. நல்லா ஒரு மாதிரி செட் ஆயிட்டாரு. சோ டேக் அஸ் த்ரூ கிருணால் பாண்டியாஸ் bowling. நானா ப்ரோ? ஆப்வியஸ்லி ரேவந்த் உங்களை தான் சொல்லுங்க. ஓகே. என்னன்னா குருணால் பாண்டியா டிஃபரெண்டா ஏதாவது ஒன்று பண்ணுவாரு ப்ரோ. ஏன்னா அவர் பவுலிங்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பவுன்சர் போடுவாரு, திடீர்னு ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாரு, திடீர்னு கொஞ்சம் வைடா போடுவாரு. அந்த 100% வந்து டெலிவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஆல்ரெடி இருக்கு. மேட்ச்ல மட்டும் தான் ஒரு பவுன்ஸ் கூட போடல. நேத்து மேட்ச்ல மட்டும் ஒரு பவுன்ஸ் கூட போடல. இல்ல நேத்து மேட்ச்ல போடல, ஜெனரலா சொல்றேன். திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணுவார். திடீர்னு ஒரு பால் பவுன்சர் போடுவார், திடீர்னு ஒரு கொஞ்சம் ஸ்டெம்ப்ல இருந்து தள்ளி போடுவாரு, ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாரு. ஸோ ஏன்னா அவருக்கு அந்த இது இருக்குல்ல, ஏன்னா பண்ணணும், வின் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு.
சோ அதனால அந்த அந்த அப்படியே அந்த ஒரு எனர்ஜி அப்படியே ஃபுல்லா ஃபைனல்ஸ்ல காமிச்சாரு. செகண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச். ஒரு பவுலர் வந்து ஃபைனல்ஸ்ல 2 மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறது சாதாரணமான விஷயமே கிடையாது. 2017 வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வாங்கியிருக்காரு. சோ ரெண்டு ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். சோ அவரோட கம்பேக் வந்து சூப்பரா இருந்திருக்கு. ஏன்னா எல்எஸ்டில இருந்த வரைக்கும் நாட் பெஸ்ட் சீசன் அவருக்கு. லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பவுலிங்கும் சரியா கொடுக்கல, பேட்டிங்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து ஒரு மேட்ச் நல்லா படிச்சே தவிர பேட்டிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த குருணால் பாண்டியா இப்ப இல்ல சொல்லணும்னா. சோ அப்படி இருக்கும்போது மேன் ஆஃப் தி மேட்ச் செம டிசர்விங் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கிருணால் பாண்டியா வந்து வேற மாதிரி பண்ணாரு. ஏன்னா ஒரு பிரப்சிம்ரன் விக்கெட் எடுக்கும் போது 80.7ல போட்டாரு. யூஸ்வலா கிருணால் பாண்டியா ஒரு 97, 98, 106 எல்லாம் போடுவாரு. 80.7ல தூக்கி போட்டாரு. அதுவும் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் அப்படியே தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்தது. கிரேட் சேஞ்ச் ஆஃப் வேரியேஷன். இன்னொரு நான் என்ன பார்த்தேன்னா, இப்ப பிரப்சிம்ரன் வந்து 18 பால்ஸ் ஆடினாரு அண்ட் நெஹால் வதேரியா 18 பால்ஸ். சோ இவனுக்கு 2 பேருமே 36 பால்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த 36 பால்ஸ்ல இவர் ஒரு 15, அவர் ஒரு 18, 33 ரன். சோ இவங்க 36 பால்ஸ், அதாவது 20 ஓவர்ஸ்ல 6 ஓவர்ஸ் இவங்க 2 பேரும் ஆடி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடி 33 ரன்ஸ் ஆஃப் 36 பால்ஸ். அங்கதான் கேம்னு நான் நினைக்கிறேன். பட் லாஸ்ட்ல பார்த்தோம்னா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, லைக் ஜாஸ் ஹேசல்வுட் வந்து 2 பால்லயே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, அவர் சும்மா ஜாகிங் பண்ணிட்டு சும்மா தூக்கி போட்டாரு. பாட்டம் லைன் என்னன்னா, பஞ்சாப் லாஸ்ட் only by 6 runs. They were just 1-6 away from winning the game. Exceptional performance by Shashank Singh. I think I'm making the right person to talk about a wrong thing. You take us through the Punjab performance throughout this tournament. வாங்க அஸ்வின் பேசுங்க. பஞ்சாப் this thing. பஞ்சாப் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல நானும் கண்டிப்பா எனக்குமே ஹேசல்வுட்டோட லாஸ்ட் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சந்தோஷம் தூக்கல. என்னடா இவரு இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்தியன் பிளேயர் அடிச்சது சந்தோஷம், ஆஹா நம்ம ஒரு சம்மதான் இந்தியன் பிளேயர் அடிச்சிருக்காரு, சோ நம்ம ஏதோ ஒரு ஓப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்சிபி ஃபேனா என்னடா இவரு என்னதான் மேட்ச் முடிஞ்சிருந்தாலும் உன்னோட டியூட்டி என்ன, கடைசி பால் வரைக்கும் மேட்ச் முடியல, சரி எங்கேயோ அப்பயோ இந்த கை வலிக்கு நோ பால் போட்டுச்சு என்ன இருக்கும், கை வலிக்கு நோ பால் கீபால் போச்சுன்னா ஏன்னா டியூ இல்ல ஃபைன், ஏதாவது நோ பால் போட்டுச்சுன்னா திருப்பி மேட்ச் பிரச்சனை. சோ வந்து அதுல எனக்கு வந்து கண்டிப்பா கிடையாது. பட் பஞ்சாப் இன்னொரு எண்ட்ல பாருங்க, அப்பா அவர் சரியான பேட்டிங் லைன். இப்ப 6 அன்கேப் பிளேயர்ஸை வச்சுக்கலாம் வந்து ஸ்ரேயா சேரை பத்தி எல்லாரும் சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸ்ரேயா சேர் வந்து பெரிய இதுதான். அவர் ஆல்ரெடி ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன். போன வருஷம் வந்து கப் அடிச்சுட்டு வந்தவர். சோ அவருக்கு தெரியும் நம்ம எம்மன்னா அடிச்சா கப்பு கொண்டு போக முடியும். இந்த வாட்டி இன்னும் ஒரு ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அதுதான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட இது ஏன் யான்சன் போகாம இருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாங்க, சொல்ல முடியாது. யான்சன் போகாம இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். நிறைய பேர் நிறைய ஸ்கோப்ஸ் இருந்திருக்கு. பட் அதை விட்டு பஞ்சாப் பேட்டிங்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல சூப்பரா இருந்திருக்கு. அகமதாபாத்ல ஸ்ட்ரைக் இதோ டெஸ்டினி ஹேஸ் டு பி ஃபார் ஆர்சிபி, அதனால ஆர்சிபி ஜெயிச்சாங்க. மற்றபடி எல்லாம் வந்து பஞ்சாப்ல இருந்து அவே பண்ணவே முடியாது. ஏன்னா எலிமினேட்டர் எல்லாம் பாருங்க, குவாலிஃபை 2 பாருங்க, அதெல்லாம் ஸ்ரேயா சேர் இருக்கும்போது தெரியுங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாடுறாரு அவங்க டீம்ல. மற்றவங்க இதே டீம் மார்க் மை வேர்ட்ஸ், இதே டீம் அடுத்த வருஷம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸோட வரும், இன்னும் 4-5 பிளேயர்ஸை பிக் பண்ணுவாங்க. இந்த டீம் வெரி டேஞ்சரஸா இருக்கும் அடுத்த வருஷம். உண்மையா சொன்னேன்னா வந்து அவங்க ஃபியர்லெஸ் விளையாடுறாங்க, இன்டென்ட் காட்டுறாங்க, ஒவ்வொரு ஓவர்லயும் இன்டென்ட் காட்டுறாங்க. இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில். நான் அகைன் சொல்றேன், ஹவ் யூ ஹேண்டில் தான். இன்னைக்கு இதோ டெஸ்டினி ஃபார் ஆர்சிபி, அதனால ஆர்சிபி ஜெயிச்சாங்க. பட் திஸ் டீம் வில் வின், அட்லீஸ்ட் வில் மேக் குவாலிஃபயர் நெக்ஸ்ட் டைம் ஃபார் ஷுர். நான் அதை அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இன்னும் 4-5 அடிஷன்ஸ் பண்ணா போதும் பவுலிங்ஸ்ல. ஏன்னா பவுலிங் வந்து இப்போ வந்து ஜான்சன் போனதுக்கு அப்புறம் வந்து அவரோட இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோவா அந்த ஜேமிசன் எடுத்துக்கொண்டாங்க. ஜேமிசன் நல்லா போட்டாலும் ஒரே ஓவர் தான் ஜேமிசனோடது, அடியே அடிச்சுட்டாங்க, மேட்ச் மாறிடுச்சு. ஸோ வந்து அங்கதான் நான் பிரச்சனையா சொல்லுவேன். மற்றபடி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லீக் ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து யான்சன் இருந்தாரு, வந்து போட்டி கொடுத்தாங்க, பினிஷ் வந்து டாப்ல பினிஷ் பண்ணாங்க லீக் குரூப் ஸ்டேஜ்ல. அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் எவ்ரிஒன்ஸ் கப் ஆஃப் டீ. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி லைன் அப் எல்லாம் வச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி 4-5 அடிஷன்ஸ் வந்து வில் ஹெல்ப் that team to win title next time for sure. கண்டிப்பா எக்ஸெப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா எலாபரேட் பண்ணீங்க ரேவந்த். நம்ம பஞ்சாப் பவுலிங் பத்தி பேசுவோம். நம்ம விக்கி சொல்லிட்டு இருந்தாரு, அர்ஷதீப் வந்து 15 அடிக்க மாட்டாரு, ஒரு கிளட்ச் லாஸ்ட் ஓவர் போடுவார். ஐ திங்க் 3 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் ஏதோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் வைஷாக் விஜயகுமார் has been a great addition. நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ஹர்ப்ரீத் பிரார் ஆடணும், ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இல்ல நாங்க வைஷாக் விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு வைஷாக் விஜயகுமார் ஆட வச்சாங்க. இவரு அப்புறம் ஒமர் சாய் நேத்தி வேற லெவல் போட்டாரு, வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு ஒமர் சாய். ஒரு அந்த காட்டன் போல்ட் ஆஃப் விராட் கோலி வந்து வேற மாதிரி இருந்தது. ஓவரால் ஜெமிசன் கூட லாஸ்ட் ஓவர் அடிச்சா கூட 3 wickets for 48 runs in 4 overs. ஓவராலா அந்த பஞ்சாப் பவுலிங் நம்ம என்னதான் சுமாரா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆன் ஃபீல்டு பாத்தீங்கன்னா
நல்லா போட்டிருக்காங்க. ஃபீல்டிங் வாஸ் டாப் நாச். ஐ திங்க் கேட்ச் வந்து ஒரே ஒரு கேட்ச் தான் விட்டாரு. அந்த ருத்தர்ஃபோர்ட் ஒரு கேட்ச் தான் வந்து அது ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டர் பிரவீன் துபே விட்டாருன்னு நினைக்கிறேன். ரூதர்ஃபோர்ட் மத்தபடி இல்லைங்க, ரொமாரியோ ஷெப்பர்ட். ருதர்ஃபோர்ட் இல்ல சார், ரெண்டு பேரும் ரொமாரியோ ஒரே ஷெப்பர்ட், மாதிரி ரொமாரியோ இருக்கானுங்களா? ஷெப்பர்ட். சாரி, ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரே மாதிரி இருக்கானுங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல ரொமாரியோ வெஸ்ட் ஷெப்பர்ட் கேட்ச் இண்டீஸ்ல விட்டாரு. எல்லாரும் சாரி, ஒன்னாதான் இருப்பாங்க. ஒரே மாதிரி தான் வெஸ்ட் இருக்காங்க ரெண்டு இண்டீஸ்ல பேரும். எல்லாரும் ஒன்னாதான் உயரமா இருப்பாங்க. ஒரு ஆமா ஆமா. ரொமாரியோ ஷெப்பர்ட் கேட்ச் விட்டாங்க. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா கிங் பஞ்சாபோட பவுலிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரேவந்த். உங்க தாட்ஸ், உங்க உங்க ஃபீட்பேக்ஸ் ஆன் பஞ்சாப்ஸ் இல்ல பவுலிங். ப்ரோ, நம்மளே சொல்லியிருந்தோம் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அடி வாங்கியிருக்காங்க, நம்ம பவுலிங் அவங்க ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனா நல்லாவே ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பயங்கரமான மூவ். ஏன்னா எந்த ஒரு டீமுமே ஒரு ஸ்பின்னரோட போக மாட்டாங்க. அது ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு மேட்ச்ல ஒரு ஸ்பின்னரோட போறதுக்கு தனி தைரியம் வேணும். ரெண்டாவது கரெக்டான டயத்துல வந்து வைசாக் விஜயகுமார் வந்து சூப்பர் பால் போட்டாரு. அந்த ஜிதேஷ் சர்மாவை எடுத்து வந்து நல்ல அவருக்கு டபுள் கொடுக்குற லைன்ல இருந்து போட்டு அவர் விக்கெட் எடுத்தாரு. ஒமர் சாய் வந்து நல்லா அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு விராட் கோலியை வந்து அந்த ஷாட் அடிக்க வச்சு விக்கெட் எடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கெயில் ஜேமின்சனோட அந்த 21 ஓவர் 22 ரன்ஸ் நினைக்கிறேன், 22 ரன்ஸ் அடிச்சாங்க. அந்த ஒரு ஓவர் தான் ரொம்ப குரூஷியலா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைடு போட்டாரு, 2-3 6 என்னமோ அடிச்சிட்டாரு. ஸோ அந்த அந்த ஒரு இடத்துலதான் அந்த ஒரு ஓவர் கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. அவர் ஜிடேஷ் சர்மா இருந்தாலும் 250 மேல போயிருக்கும். ஆனா அந்த ஒரு ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேம் சேஞ்சிங் ஓவரான்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சாப் சைடு மேட்ச் போயிருக்கலாம், என்ன வேணா சொல்லலாம். ஐ திங்க் ஆர்சிபிக்குன்னு எழுதியிருக்கு எல்லாமே. ஏதோ டிஃப்ரெண்டா இருந்துச்சுல, எல்லாருமே வந்து ஆர்சிபி வின் பண்ணணும் அந்த ஒரு அந்த யூஎஸ்ஏ விராட் கோலி மிஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் நினைக்கல. இட்ஸ் 9 vs 1 தான். உண்மையா சொல்லணும், இருக்கிற எல்லா பையனும் எங்க கப் அடிக்கக்கூடாதுன்னு நினைச்சான். ஏதோ கடைசியில கோலி அழுதுனால இப்ப வந்து மாத்தி பேசுறாங்க. மத்தபடி எல்லாம் வந்து 9 பேர் நான் ஜெயிக்க கூடாதுன்னு தான் நினைச்சான். அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுல வந்து டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேன். பட் எனக்கு என்னன்னா அந்த விராட் கோலின்னு ஒரு முகம் இருக்கு. என் ரூம்ல எல்லாம் ஒரு போஸ்டர் எல்லாம் வச்சிருக்கேன். சோ அவருக்காக ப்ராபபிலி பாவம். ஏன்னா அவர் எல்லாமே ஜெயிச்சிட்டாரு ப்ரோ. அவர் எல்லாமே ஜெயிச்சிட்டாரு. எனக்கு நான் வந்து பஞ்சாபோட பேட்டிங் பார்க்கவே இல்லை. ஏன்னா டென்ஷனா இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை. ஆர்சிபியோட பேட்டிங் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அது கடைசியில அந்த விராட் கோலி அழுகுறாரு நீங்க சொன்னீங்களா பிரசாத் லைவ்ல, அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்க்கும் போது எனக்கே எல்லாம் மாறி போச்சு ஒரு செகண்ட். சரி, எப்படி எனக்கு எல்லாமே மறந்து போச்சு எனக்கு அந்த ஒரு செகண்ட் தான். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் அந்த 4 balls 29 இருக்கும் போது இப்போ ஜோஷுவா செல்வன் போட்டுட்டு இருக்காரு. அங்க 5 பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பவுண்டரி லைன்ல. என்ன வேணா நடக்கட்டும், கப்பு நம்மளுக்கு தான், நீ சும்மா போலிங் போடு, அவன் 6 4 அடிச்சுட்டு போட்டோம், நாங்க எங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. அது பட் அஸ்வின், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஹவு க்ரூஷியல் ஹஸ் பீன் மயங்க் அகர்வால்ஸ் இன்க்ளூஷன் அண்ட் தேவ்தத் படிக்கல் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இவங்க 2 பேரும் கோலியோட ஜாப் வந்து ஈஸ் அவுட் பண்ணிருக்காங்க, டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா அங்க ஃபில் சால்ட் வந்து பெரிய ஒரு டோர்னமெண்ட் இல்ல, டமால் டிமில் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. எவ்வளவு 50 பண்ணாரு பார்க்கல, பட் I think your thoughts on Mayank Agarwal and Devdutt Padikal's contribution in this. இப்போ பாத்தீங்கன்னா வந்து டு பி ஆனஸ்ட் வந்து நான் டேவிட் பலிக்கலோட எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. ஏன் சொன்னா வந்து அவர் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ரெண்டுமே வந்து பெரிய இது இருந்துச்சு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வச்சிருந்தாங்க, அதே மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் பேஷ் பண்ணாரு டேவிட் படிக்கல். இந்த சீசனா ஆர்சிபிக்கு வந்தா மட்டும் அடிக்கிறான்பா இவன், மத்தவங்க அடிக்க மாட்டேங்கிறான்பா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இது நம்மப்பா, ஆனா சந்திரா இது நம்ம குழந்தை சந்திரா, அது மாதிரி இது நம்ம குழந்தையா இருந்துச்சு. போட்டு அந்த அடி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே போகும்போது எனக்கு அதான் நினைச்சல, இந்த போர் நடந்தது, எக்ஸ்க்ளூஷன் வந்து சேரா இந்த வருஷமும் இல்ல போல இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருக்கும் போதுதான் வந்து அகர்வால் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேல எப்பவுமே நம்பிக்கை உண்டு. அதாவது சோல்ட் அவுட் ஆயிட்டு இது அமான் ஆக்ஷன்ல வந்து இது போல அன்சோல்ட் ஆயிட்டாங்கன்னா அவனுக்கு அந்த வெறி இருக்கும், உள்ள வந்தா நான் கண்டிப்பா ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும், கண்டிப்பா வந்து இது பண்ணுவேன். நான் வந்து டு பி ஆனஸ்ட் 2018 இப்ப ரெய்னா 22 அது ரெய்னா வந்து அன்சோல்ட் பண்ணாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் 22 அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாவது ரெய்னாவை எடுத்துருங்கடா, ஆர்சிபி எல்லாம் அவன் கண்டிப்பா அடிச்சு கொடுப்பான்டா அப்படின்னு. ஸோ அந்த லைன் அப்ல வரும்போது வந்து எனக்கு மயன் அகர்வாலோட இன்க்ளூஷன்ஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவர் கேம்ல ஒர்க் பண்ணிருக்காரு, முன்னாடிலாம் வந்து சும்மா ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருப்பாரு, இப்ப அதை பிளேஸ் பண்றாரு. ஈவன் தோ இஸ் நாட் மேக்ஸிமைசிங், பட் உங்களுக்கு தேர்ட் மேன் ஃபைனல அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. மேபி அவர் 14 மேட்ச் ஆடி இருந்தா மேபி அவரோட ஃபுல் கெப்பாசிட்டி நம்ம தெரிஞ்சிருக்கும் என்ன ஆறாரு இல்லன்னு. ஆனா எல்எஸ்டி மேட்சோட ஒரு கேமியோ பாத்தீங்கன்னா தெரியும், 43 ரன் கிட்ட அவர் நல்லா கீழே அடிச்சிருந்தாரு. அந்த அளவு 6 எல்லாம் அடிக்கணும், நல்லா ஆத்தென்டிகேட் கிரிக்கெட் ஷாட்ஸ் தான் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த இதுல பண்ணும்போது வந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன், 3 போனா. ஸோ அதுபடி பார்த்தா வந்தோடனே பெர்ஃபார்ம் பண்ணி கேமியோ வர்றது வந்து பெரிய விஷயம். அது மயங்க் அகர்வால் வந்து என்ன, அதான் அவர் வந்து பெங்களூரியன் வேற,
பெங்களூர் கப் அடிக்கணும்னு நினைச்சு அவருக்கும் கனவு இருந்திருக்கும். அவர் ஸ்டார்டட் இஸ் கரியர் இன் பெங்களூர் தான். ஸோ நிறைய இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா கூட எல்லாருமே வந்து பார்ட்டி பண்ணி ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க. கடைசியில அது பேர் என்ன, ப்ரிப்பரேஷன்ஸ்ல எதுவுமே இவர் தான் வந்து ஜிம் ஸ்டேட்டஸ், ஸ்விம்மிங் பூல் அப்படி இப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு, ரெக்கவரி அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டு இருந்தாரு. ஸோ அந்த அந்த அங்கரும் பேஷனும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வாட்டி நம்ம கப் அடிக்கணும், கண்டிப்பா இது பண்ணணும், இது நம்ம பேக் பண்ணிருக்காங்க. ஸோ கேம் படி பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து உண்மை சொன்னா இன்னும் கொஞ்சம் ஏரியல் ஷாட்ஸ் கத்துக்கணும். ஏரியல் ஷாட்ஸ் தேவ்தத் படிக்கல் ஒர்க் பண்ணியிருந்தாரு. தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு 100, 120, 130 ஆற பிளேயர் தான். ஆனா இந்த வாட்டி அவருக்கு ஒர்க் பண்ணி மாத்திருந்தாரு. ஜிதேந்திர சர்மா அப்படிதான். இதெல்லாம் டிகேயோட மேஜிக்கா இருக்கலாம், நம்ம யாரும் அதை சொல்லவே மாட்டோம். டிகே மேஜிக்கு, அப்புறம் வந்து ஆண்டி ஃபிளவர் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் யாருமே சொல்லவே மாட்டோம். தே ஒர்க் ஃபார் திஸ் டீம், தே ஒர்க் ஃபார் திஸ் கப். அது வந்து யாருமே வந்து நம்மளுக்கு அந்த 11 பேர் தான் தெரியும். அங்க உள்ளுக்குள்ள இருக்க 11 பேர் தான், வெளியே இருக்கிறதா யாரும் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா டிகே ஒர்க்டு வித் தேவ்தத் படிக்கல், இது ஒர்க் வித் ஜிதேந்திர சர்மா, இது ஒர்க் வித் ரஜத் பட்டிதார். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து சிக்ஸ் அடிக்க பார்க்கல, ரன் அடிக்க பார்த்தாங்க. ரன்ஸ் வேற, சிக்ஸ் அடிக்க. சிக்ஸ் அடிக்கப்ப நீங்க சொன்ன மாதிரி பிலிப் சால்ட் அவருக்கு ஒரு நாள் ஃபயர் ஆகும், ஒரு நாள் ஃபயர் ஆகாது. பட் இவங்க எல்லாமே ஒரு 30, 20, 40 கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரு கொலாப்ஸ்கரோட இதுக்கு வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அதை பாத்தீங்கன்னா வந்து மயங்க் அகரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. ஆனா அவர் நான் என்ன நினைச்சேன், இப்போ விராட் கோலி வந்து ஒரு மாதிரி ஹி டேக்ஸ் ஹிஸ் டைம் டு செட்டில் டவுன். வந்த உடனே டமால்டிமே எடுக்க முடியாது. பட் இப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் போன உடனே தேவ்தத் படிக்கல் அண்ட் மயங்க் அகர்வால் என்ன பண்ணாங்க, வந்து ஒரு 2-3 பவுண்டரிஸ் அடிச்சுட்டு ஒரு மாதிரி அவங்க ரன் ரேட் அப் பண்ணி டீமை வந்து அந்த ஸ்கோர் போர்ட் டிக் பண்ணிட்டு தட் வாஸ் கிவிங் கோலி டைம். அண்ட் ஆல்சோ ஆர்சிபி வந்து வேற லெவல் பண்ணாங்க. தேவ்தத் படிக்கல் வந்து எல்எஸ்டில வந்து வாஸ் பிளேயிங் வெரி பேட்லி. லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா 1 டவுன் இறக்கி விட்டாங்க, 4 டவுன், 3 டவுன். அவரு எங்க ஆடணும்னே தெரியல. அப்புறம் அவரை வந்து ஆசிலரேஷன் ஆப்ஷன்ல தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தேவ்தத் படிக்கல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவர் அன்சோல்டு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை பேக் பண்ணி 1 டவுன் ஆட வச்சு ஒரு க்ரூஷுவல், ஒரு டீமோட க்ரூஷுவல் பேட்டிங் இது 1 டவுன் தான். ஏன்னா வந்து லெஜெண்ட்ஸ் அந்த பிளேஸ்ல ஆடி இருக்காங்க. சோ அவர் ஆட வச்சு அந்த மாதிரி பண்ண ஒரு ஆர்சிபி மேனேஜர் வந்து ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப். சோ ஃபைனல் டச்சிங்ஸ் வந்துட்டோம். ரேவந்த், your final thoughts on yesterday's game and also the way forward. So அடுத்த ஃபைனல்ஸ் வந்து I think சின்னசாமி நடக்க போகுது. I think it's a very long way. உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. So yeah. இல்ல ஏன்னா அது 18 இயர்ஸ், அதாவது ஒரு விஷயம் நமக்கு இல்லன்னு வச்சுட்டு அதை வச்சுட்டு நம்மள பின் பாயிண்ட் பண்றதா இருக்கட்டும், ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு ஃபைனலா ஒரு எண்ட் வந்துருச்சுல. சோ அதுவே ஒரு பயங்கரமான ரிலீஃப் தான் விராட் கோலிக்கா இருக்கட்டும், ஆர்சிபி ஃபேன்ஸா இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் 1-2 சீசன் அங்கிருந்து பேட் வந்தா கூட அது உங்களுக்கு வந்து பெரிய அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவ்வளவு ஒரு லாங் டைம் விக்டரி வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு மென்டல் பீஸ் கொடுக்கும். நாட் ஒன்லி இன் கிரிக்கெட், லைஃப்லயே அப்படிதான். ஒரு விஷயம் இல்லைன்னு கிடைக்கும் போது அதை வச்சு நம்மள வந்து பின் பாயிண்ட் பண்ணி அதுல வந்து நம்மள ஒரு இடத்துல போட்டு உட்கார வைக்கிறதுல, அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா ஆர்சிபிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ குயிக்கா பண்ணிட்டீங்க அஸ்வின், நீங்களும் குயிக்கா பண்ணிட்டீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்டக் ஆயிட்டா. எனக்கு தாட்ஸ் என்னப்பா, ஐ வாண்டட் த பெஸ்ட் டீம் டு வின் அண்ட் நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன் ப்ரீவியஸ் மேட்ச் குவாலிஃபை டு முடிஞ்சோனே, ஐ வாண்ட் விராட் கோலி டு வின் பிகாஸ் ஐ வாண்ட் ஆர்சிபி டு வின் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விராட் கோலி. அந்த மனுஷன் எல்லாருமே டச் பண்ணிட்டாரு, இது மட்டும் ஒரு கிடைக்கல. ஐ வாண்டட் ஹிம் டு வின், நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் யா, ஆர்சிபி ஒன். ஐ திங்க் த ஃபேன்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங். இப்போ வந்து நம்ம வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். ஸோ லெட் தம் ஷவுட், லெட் தம் ஸ்கிரீம், லெட் தம் ட்ரோல், வில் ஆல் டேக் இட் அண்ட் ப்ராபப்லி ஹோப் ஃபார் அ வெரி குட் 2026. அண்ட் இது இவங்க ஸ்டக் ஆயிட்டு இருக்காரு அவரு. சொல்லுங்க அஸ்வின், உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. இல்ல ட்ரோல் பண்றதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிரசாந்த். நான் தான் சொன்னேன்ல பிரசாந்த், அதெல்லாம் இனிமே போயிடும். இனி ஆரம்பிச்சா நான் ஆரம்பிச்சா அதெல்லாம் கிடையாது. சப்போர்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் மெச்சூரிட்டின்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க எங்களுக்கு கப் இல்லைன்னு சொன்னீங்க, லாலிபாப்னு சொன்னீங்க, பொம்பளை கப்புன்னு சொன்னீங்க. இந்த 3மே நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சரிங்களா, இனிமே உங்களுக்கு சாப்டர் என்னன்னா, என்கிட்ட 5 இருக்கு, உன்கிட்ட 1 தான் இருக்கு. அதை சொல்லலாம், கன்ஃபார்மா சொல்லலாம். என்கிட்ட 5 இருக்கு, உன்கிட்ட 1, அதை வச்சு ஃபிளெக்ஸ் பண்ணலாம். அதையும் நாங்க ஒத்துக்கிட்டு ஆகணும். இப்போ எங்களுக்கு வந்து நான் சொல்லலாம், எங்களுக்கு 5 முக்கியம் இல்லை, அந்த 1 தான் முக்கியம். அந்த 1 எடுத்து நாங்க சந்தோஷமா இருப்போம். இதை வந்து ஒரு இதுவா இருக்குது, இதை இப்பயே முடிங்கன்னு நான் சொல்றேன். அது ஆர்சிபி கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் இதோட கேவலமா இருப்பாங்க, நான் பாத்திருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல. பேந்தர்ஸ் ஆர் குட் ஃபார் கிரிக்கெட், குட் ஃபார் ஸ்போர்ட்ஸ், அதுன்னு சொல்ல. பட் எமோஷன்ஸா எதையுமே ஹேண்டில் பண்ணக்கூடாது. இந்த ஜெயில் ரிசி போட்டது அதெல்லாம் வந்து அதான் இப்பயும் சொல்ல. ஆர்சிபி ஃபேன்ஸ் இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம கப் அடிச்சிட்டோம், 18 வருஷம் ஜெயிச்சிருக்கோம். இனிமே நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. ஆர்சிபி காலம் வர மாதிரி நம்மளுக்கும் ஒரு காலம் வரும்.
என்ன ஒரே ஒரு மெசேஜ்னா, கடைசி வரைக்கும் போராடுங்க, அவ்வளவுதான். ஆர்சிபி மாதிரி ரிசல்ட்டை பத்தி எல்லாம் பாக்காதீங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. உங்களுக்கு இருந்தா வரும், இல்லைன்னா அது உங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஸோ நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்க, என்ன பண்றீங்களோ அதை பண்ணிட்டே இருங்க. செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, பரேட் நடத்துங்க, என்ன வேணா தீபாவளி கொண்டாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா நம்ம 18 வருஷம் வெயிட் பண்ணோம் இதுக்காக, கண்டிப்பா பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ நல்லா சமரைஸ் பண்ணாரு. சரி, இப்போ ஐபிஎல் முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து குரூப்ல பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம குரூப்ல சொல்லுவோம். எங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜ் வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ தேங்க்யூ சோ மச் அஸ்வின் ஃபார் ஜாயினிங், அண்ட் ஆல்சோ தேங்க்யூ சோ மச் ரேவந்த். அண்ட் ஆர்சிபி வந்து ஈசாலா கப் நம்தேல இருந்து ஈசாலா கப் நம்து. விராட் கோலி அதுதான் சொன்னாரு இது வந்து சொல்லணும். ಹೊಸ அத்தியாயம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆர்சிபி ஃபேன்ஸ், ஈசாலா கப் நம்தே இல்ல, ஈசாலா கப் நம்து. ஐயா அதை நான் சொல்லிட்டேன்ப்பா, சரி பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலா வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் யா இட்ஸ் ஆல் yours. ஸோ த சோஷியல் மீடியா இஸ் yours, த செலிப்ரேஷன் இஸ் yours, எல்லாமே இட்ஸ் yours. as a சிஎஸ்கே ஃபேன் நான் வந்து ஹார்ட்லி கங்க்ராச்சுலேட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்வின் அண்ட் ரேவந்த் ஒன்ஸ் அகேன். On behalf of Middle Class Gully Cricketers, it's me Prasad, Revant, and Namma Ashwin who has joined today as a guest. Thank you so much. We'll definitely catch you up in a new video. Thank you so much till then. Have a good day. Bye.